எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு G-Star மொபைல் கேர். நான் உங்கள் விஜயகுமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த சாம்சங் இந்த ரீஸ்டார்ட் டெட்டு நிறைய மாடல்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட வீடியோட டியூரேஷன் ரொம்ப பெருசு தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐசி எடுக்கும் போது அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், ஸோ அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோட லென்த் அதிகமாக இருந்தாலும் இதை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அண்ட் நிறைய ஸ்டெப்ஸில் நீங்கள் அடுத்தடுத்த ஹிண்ட் என்னென்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ரீஸ்டார்ட் அண்ட் டெட் அந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்சங் சீரிஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, G-Star மொபைல் கேர் நீங்கள் நிறைய பேர் ஆல்ரெடி கால் பண்ணி என்கொயரி பண்ணியிருந்தீங்க இந்த மொபைல் கோர்சஸ்க்காக. ஸோ இதில் பெரும்பாலும் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஷாப் வச்சுட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஒர்க்ஸ், இந்த காம்போ, டச்சு, சிசி, மைக், பேட்டரி மாற்றுறது, இல்லை ஆக்சசரி சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த சிப் லெவல் வர வர எனக்கு அதிகமாகிட்டே வருது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ டெட் கம்ப்ளைண்ட்ஸு, இல்லை சாம்சங்கில் CPU ரீபால் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. நான் கொஞ்சம் அப்டேட் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, சிப் லெவல் பேட்ச் நெக்ஸ்ட் மார்ச்சுக்கு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு உங்களோட சீட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மொபைல் பார்த்திங்கன்னா ஹேங் ஆன் லோகோ நம்ம மொபைல் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஸ்க்ரூஸ் 1 by 1 பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பின்னாடி டோர் பார்த்திங்கன்னா பேஸ்டிங் டைப்பில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பிரித்து எடுக்கும்போது ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிரிங்க, ஏன்னா அது டிஸ்பிளே ஸ்ட்ரிப் மேலே வரும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரிப் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரிப்பு எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி மேலே இருக்க டோரை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவெல்லாம் பிரிச்சுட்டு நீங்கள் மதர் போர்டை கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ மதர் போர்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி சர்வீஸ்க்கே நமக்கு பிரிக்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஹேங் ஆன் லோகோவாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கேமராஸ்லாம் நான் பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ CPU அண்ட் ரேமில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவனோட ஸ்டாண்டில் PCB ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஷீல்டை பிரிச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா நியரில் ஹீட் சிங் டேப்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுது ரேமு. ஸோ இதுக்கு கீழே தான் நமக்கு பார்த்திங்கன்னா CPU இருக்குது. இது ரெண்டுமே நம்ம இப்போ எப்படி ரீபால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரேமை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா ஹீட்டு 260 அண்ட் ஹீட் பார்த்திங்கன்னா 330 அண்ட் ஏர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 60 வச்சுருக்கோம். இதை நல்லா நீங்கள் ப்ளோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகும். எனக்கு எந்த இடத்துல லூஸ் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நான் அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா மாற்றி நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, எனக்கு கரெக்டாக அந்த கேப் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம நீட்டாக ரேமை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல எனக்கு கேப் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நமக்கு ரேம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரேம் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் CPUவில் இருக்கக்கூடிய அந்த பால்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ரெடியூஸ் ஆனதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் அவ்வளோவா பேஸ்ட் இல்லை. ஓகேங்களா, ஒரு சில இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ்ட் இருக்கலாம், இதில் அவ்வளோவா பேஸ்ட் இல்லை. ஸோ இப்போ என்னென்னா நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த சைடில் பால்லாம் பாருங்கள் கீழே இறங்கியிருக்கு, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹீட்டை நமக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நம்ம ரிப்பீட்டடாக சொல்லிட்டு தான் இருக்கேன், ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் சால்டரிங் நம்ம பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஏன் நான் லெட் எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த லெட்டு நம்ம சால்டரிங்கில் டச் ஆகும்போது அந்த பால் ஒன்று க்ரியேட் ஆகும், பெரிய பால். அந்த பால் நம்ம வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பால் அடியில் இருக்கக்கூடிய எல்லா அந்த லெட்டையும் பார்த்திங்கன்னா ஈஸியாக இழுத்துட்டு வந்துடும். இந்த இடத்துல நான் பிட்டு இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைமாக நான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் மாற்றினேன். ஸோ அதனால் பிட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஹீட்லாம் செட் ஆகலை. ஸோ அதனால் டக்குன்னு பிடிக்க மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண சரியாக போய்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புதுசாக போட்டதுனால நமக்கு அப்படி இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா ஹீட்லாம் ஆகுது, அந்த லெட்டு பார்த்திங்கன்னா சால்டரிங் பிட்டில் ஒட்ட மாட்டேங்குது, அதுதான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ அதனால தான் நமக்கு இப்படி பார்த்திங்கன்னா லெட்டு அங்கங்கே நமக்கு கீழே விழுது.
இப்போ நம்ம இதுக்கு வந்து வேறு ஒரு ஐடியா தான் பண்ணி ஆகணும். நம்ம வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை நல்லா வச்சுட்டு இப்போ என்னென்னா சால்ட்ரிங்கில் ஒட்ட மாட்டேங்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வேறு ஒரு மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா சால்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த லெட்டெல்லாம் போயிட்டே இருக்குது. அதனால் வந்து டீசால்ட்ரிங்கில் லைட்டாக வந்து ரொம்பலாம் நான் தேய்க்கலாம் மாட்டேன். நான் டீசல் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் யூஸ் பண்ணிடாதீங்க. இது சும்மா நம்ம வந்துட்டு அந்த லெட்டை வந்து நான் எடுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணும்போது நமக்கு எங்கெல்லாம் அந்த லைட்டாக பேஸ்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு அந்த காயும் போதே தெரியும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்ன சின்ன பேஸ்ட்லாம் இருக்குது. நம்ம அதை ஹேண்டில் வச்சு நீட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சைடில் இருக்க பேஸ்ட் வந்து அறுத்துடலாம். ஏன்னா பேஸ்ட் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. பட் இருந்தாலும் தூக்கும்போது அந்த கெப்பாசிட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் ரெசிஸ்டர்லாம் அப்படியே கூடவே வந்துடும் பேஸ்ட்டோடு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா. ஸோ அதனால் அறுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து CPU நம்ம வந்து லிஃப்ட் பண்ணலாம். CPU லிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் அண்ட் ஏர் வந்து பார்த்திங்கன்னா 330 சேம் வந்து 60 to 70 வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ப்ளோ பண்ணுங்கள். நல்லா ப்ளோ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் விட்டு தூக்கிறதுக்கு வாட்டம் கிடைக்கல. ஏன்னா OIPICக்கு பக்கத்தில் இருக்க இந்த காயில் வந்து நமக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அகைன் வந்து CPU நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஹேண்டில் லைட்டாக ஸ்லைட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட ட்ரை பண்ணுறேன். நல்லா தான் போகுது. பட் ஆனால் என்ன இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா பாருங்கள், இந்த பிளேடு வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஓகேங்களா? தின்னா கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வெயிட் வந்து அவ்வளோ நம்ம ஐசி வந்து லிஃப்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு நான் இந்த ஹேண்டில் வச்சு தூக்கிட்டேன். ஈஸியாக வந்துருச்சு. பட் இருந்தாலும் சென்டரில் பாருங்கள் நமக்கு அந்த பேடில் இருக்கக்கூடிய அந்த சைடில் இந்த கோட்டிங் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா இதில் நம்ம அப்படியே வச்சு தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அப்படியே வந்து லெட்டோட ஒட்டிக்கும். அப்படியே ஒரே மாதிரி ஒட்டிக்கும். அதை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ இதாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறேன், இதை நீங்கள் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் வந்து UV மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நமக்கு வந்து லெட்டை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம UV மாஸ்க்கை வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து UV லேம்ப் வந்து நம்ம வந்து காமிச்சிக்கலாம். ஸோ காமிச்சிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாருங்கள் இப்போ நல்லாவே காஞ்சி ட்ரையாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து வராது. நீங்கள் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டே UV மாஸ்க் அப்ளை பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அது வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வந்து நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங் போயிடுச்சு. நீங்கள் சால்ட்ரிங்கை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக லெட் அந்த இடத்துல உட்காந்துரும். ஸோ அதனால் வந்து UV மாஸ்க்கை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் க்ளீனிங் ப்ராசஸ்க்கே வந்து போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த லெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி எப்போயுமே ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் தி CPU செக்ஷனில் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஆஃப் ஆஃப் தி செக்ஷன் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மேலே இருக்கிறதுலாம் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்டில் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். அந்த பார்டர் அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே இப்போயே வந்து கிளியர் பண்ணிக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஹேண்டில். இப்போ வந்து பேஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து விக்கை வச்சு சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம வந்து இந்த ஆஃப் ஆஃப் த செக்ஷன் பண்ண மாதிரி இந்த செக்ஷன் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஓகே. அந்த சின்ன சின்ன செக்ஷன்ஸில் இருக்கிறத நம்ம ப்ராப்பராக வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம விக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக எல்லாம் ஒரே மாதிரி க்ளியராக இருக்கா, க்ளீனாக இருக்கா, ஈச் அண்ட் எவ்ரி பேட். அண்ட் இதில் வந்து நிறைய பேட் போயிடுச்சே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சிலர் டவுட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து NC பேட் தான், ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது நம்ம ட்ராக் இருக்கிற பேடு வந்து கட் ஆனாலும் அதை நம்ம வந்து அண்டர் ஜம்பர் பண்ணிவிட்டு இல்லை அண்டர் பேடை வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணிட பாருங்கள். இப்போ நமக்கு வந்து அந்த விசிபிலிட்டி வந்து ப்ராப்பராக எல்லா பேடும் கிளியரான மாதிரி இருக்கும். என்ன இப்போ நம்ம அந்த UV மாஸ்க் வச்சதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம பண்ணிடலாம் இதை முடிச்சுட்டு. ஸோ இப்போ சென்டரில் மட்டும் நமக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது.
அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவராலாக ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அகைன் வந்து நம்ம வந்து டீசால்டரிங் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி பேட் வந்து நமக்கு கிளியராக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு CPU ரீவால்வ் பண்ணி உட்கார வைக்கும் போது நம்ம வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ராப்பராக வந்து இதாகும். இல்லை அப்படின்னா நீங்கள் 2வது அட்டம்ப்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கிளியர் சரியாக பண்ணலை அப்படிங்கும் போது CPU வந்து பிக்கப் ஆகாது. ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சு. இப்போ ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கிறத நீங்களே வந்து பார்ப்பீங்க. இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம இப்போ வந்து தொடர்ந்து பண்ணுவோம். ஓகே, இப்போ எல்லாமே ஓகே. சைடில் வந்து 2 கெப்பாசிட்டர் லிட் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இருக்கிறத முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் ஆனுச்சு இல்லையா, அதில் வந்துட்டு அந்த மெயினான அந்த பேட்லாம் வந்து நான் வந்து சர்ஜிக்கல் பிளேடு மூலிமா ஓகேங்களா நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். அந்த பிளேடு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத லைட்டாக நான் சுரண்டிக்கிறேன். ஏன்னா இது மொத்தமாக இருக்குது இல்லையா, ஸோ அந்த மொத்தமாக இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அது பாருங்கள், நான் வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வெளியே தெரியும், அதை மட்டும் நான் இப்போ UV மாஸ்க் வச்சு கவர் பண்ணிடுறேன். அது வந்து கிரவுண்டு சம்திங் லைன் தான் நினைக்கிறேன். கிரவுண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த லைன் நமக்கு தேவையில்லை, அந்த லைன் வந்து நமக்கு பாலே கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும் போதே அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு UV மாஸ்க்கு அகைன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் ரொம்ப மேடாக இருக்க மாதிரிலாம் UV மாஸ்க் அப்ளை பண்ணாதீங்க, அது நமக்கு செட் ஆகாது. கொஞ்சம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான பேடை மட்டும் அகைன் நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். அந்த பேடு தேவையில்லைங்கிறதுனால அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ இது மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணியாச்சு. ஸோ சென்டரில் அந்த பேடு வந்ததெல்லாம் பாருங்கள், இதில் நல்லாவே தெரியும். நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் பாருங்கள், கீழே இருக்கிறதெல்லாம். ஓகே, இப்போ வந்து தொடச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேடு பாருங்கள் நீட் ஆகிடுச்சு. UV மாஸ்க் வச்சு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கெப்பாசிட்டர் இருக்கிறது, இந்த ரெசிஸ்டர் இருக்கிற அந்த லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு சால்டரிங் யூஸ் பண்ணோம்ல, அதிலான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹீட் கொஞ்சம் பத்தலை, அதனால் ஹீட்டை கொஞ்சம் சால்டரிங்கில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டீசால்டரிங்கில் லைட்டாக கொஞ்சம் லெட் அப்ளை பண்ணிவிட்டு வரேன். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்து நடக்கும். பாருங்கள், நல்லா இழுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதை வந்து சால்டரிங்கில் கிளியர் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் டீசால்டரிங்கில் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம போர்டை பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து CPU போர்டு ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் CPU அப் அண்ட் டவுன் ரெண்டுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அடியில் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஐசி சரியாக சிட்டிங் ஆகாது நம்ம மேலே ரேமை க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் அடியில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த பேஸ்ட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த இடத்துல ஐசி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஐசி வந்து பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா, நீங்கள் வந்து ரொம்ப டைட் பண்ணிங்க அப்படின்னா ஐசி பெண்ட் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரி CPUலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த M சீரிஸில் வந்து அப்படியே ரொம்ப பார்த்திங்கன்னா பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் லைட்டாக எதாவது டைட் பண்ணிங்கன்னா கூட கிராக் ஆகிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து பேஸ்ட் வந்து விட்டுக்கலாம். PPD பேஸ்ட் ப்ளஸ் ஃப்ளக்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு, அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100%ல் ஒரு 70 to 80% வந்து கவர் ஆகிடுக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பேடு வராத இடத்துலலாம் வந்து அகைன் நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டீசால்டரிங்க்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த ஈச் அண்ட் எவ்ரி பேட் வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதில் எது வரல வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்போ க்ளீன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கிளியர் பண்ணுறோம் பாருங்கள் கிளாத்தை வச்சு. ஸோ எந்தெந்த இடத்துல வந்திருக்கு வரலங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும் போது. ஓகேங்களா, ஓகே, இப்போ நான் வந்து அந்தந்த இடத்துல மட்டும் ஃப்ளக்ஸ், ஏன்னா ஓவராலாக பண்ண தேவையில்லை, ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருச்சு. அந்தந்த இடத்துல தேவையான இடத்துல அந்த பேச்சஸ் ஒர்க் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா PPD வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ பண்ணும்போது இதெல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீசால்டரிங் விக் வச்சு கரெக்டாக அகைன் ஒன்ஸ் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு ஒரு 2 இடத்துல நமக்கு கொஞ்சம் வராத மாதிரி ஒரு ஃபீல், அதனால் வந்து பிளேடை வச்சு லைட்டாக அந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அகைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 இடம் மட்டும், மீதி எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்துருச்சு. அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த விசிபிள். ஓகே,
இப்போ நமக்கு இது வந்து ஓகே தான். ஸோ அதை நம்ம தொடச்சிட்டு நம்ம வந்து ரீபால் பண்ணும்போது அது செட் ஆகிக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரீபாலிங்கில் நமக்கு ப்ராப்பராகவே அது வந்து ப்ராப்பராக உட்காந்துரும். ஓகே, அகைன் வந்து லைட்டாக பிபிடி அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டீசர்டிஃபிகேட் போட்டோம்னா அகைன் இந்த பேடும் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட சிபி வரைக்கும் ஒர்க்கை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே இதை திருப்பி போட்டு ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து ரேமுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அடியில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கெல்லாம் மேலே பாருங்கள் லெட்டெல்லாம் ஒரு சிலது வந்து டச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரிங்கை வச்சு நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டெல்லாம் வந்து இழுத்து எடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் ஓரளவுக்கு நம்ம யூஸ் பண்ண செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நார்மலாக வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பால்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதை அப்சர்வ் பண்ணி இழுத்துட்டு வந்துடும் வெளியே. ஓகேங்களா? அப்போ என்னென்னா அந்த ரேம் வந்து செமிஸ்பியர் அந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும். இதை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இதை ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணணும். இதுதான் மெயின். ஆக்சுவலாக வந்து இதை சரியாக க்ளீன் பண்ணல அப்படிங்கும் போது நமக்கு இதனால தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே அட்டம்ப்டில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அது இல்லாமல் ரிட்டன் கம்ப்ளைண்ட் அவ்வளோ வராது. ஓகேங்களா? நீங்கள் ப்ராப்பராக கிளியராக நீங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் எனக்கே பார்த்தா நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிளியராக பண்ணணும். கிளியராக பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஹீட் காமிச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து செமிஸ்பியர் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஸ்டென்சில்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி குழியாக தான் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பிபிடியை ஃபில் பண்ணாலே இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளீன் ஆனதுலேருந்து நம்ம ரேமை வந்து ரீவால்வ் பண்ணுறது. சரிங்களா? அந்த செமிஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிபிடி அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நிறைய பேர் இந்த ஒயர் ப்ரஷ் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிருவாங்க. அப்போ என்னென்னா அந்த செமிஸ்பியர் அப்படிங்க இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிபிடி உட்காராது. அப்படி உட்காந்தாலும் 8 ஷேப்பில் உட்காரும். 8 அப்படின்னா ஒரு பாலுக்கும் இன்னொரு பாலுக்கும் கனெக்டிவிட்டியோடு உட்காரும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரீபாலிங் ப்ராப்பராக இருக்காது. அதனால் வந்து நீங்கள் மெல்லமாக தான் தேய்க்கணும். அப்படி தேய்க்கும் போது பிபிடி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கிளாத்தை வச்சு நீங்கள் கிளியர் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகி தான் தெரியும். ஓகேங்களா? கண்டினியூவாக 8 ஷேப்பில் நமக்கு வந்து கலந்த மாதிரி தெரியாது. இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஹீட் காமிக்கும் போது ப்ராப்பராக ரீபால் ஆகிடும். இதுக்கான டெம்பரேச்சர் வந்து 260 அண்ட் ஏர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீபாலிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். அண்டு இதை வந்து ஒரு டைம் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இதே சேம் பிபிடி அப்ளை பண்ணி கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி அதே ஸ்டெப் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ரிப்பீட் பண்ணிட்டு மறுபடியும் பாருங்கள் ரீபால் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பாலிங் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து அப் டு த டாப்பு அந்த நீங்கள் வந்து ரேம் உட்கார வைக்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த ரேம் உட்கார வைக்கிறதுக்கு மேலே நல்லா தெரியணும். ஏன்னா அப்போ தான் மேலே அந்த ரேம் நம்ம உட்கார வைக்கும் போது அதில் இருக்க பாலும் இதில் இருக்க பாலும் ஈஸியாக வந்து மெர்ஜ் ஆகும். அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன டாப் வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து 1 or 2 times 3 times கூட நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் வந்து நல்லா கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் போதுமான அளவுக்கு பிபிடி எக்ஸஸாக போகாமல் கரெக்டாக அந்த இதில் வந்து உட்காரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீபாலிங் வந்து ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்லா டாப் வரைக்கும் தெரியுதா? நல்லா தெரியுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து செக்கிங் பண்ணோம் இல்லையா, ஸோ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் நம்ம இன்னும் ரீபால் பண்ணலை, அதை பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அடியில் பண்ணிவிட்டு மேலே ஒர்க் பண்ண முடியாது, அடியில் எல்லாம் கலங்கிடும். அதனால் வந்து ஸ்டென்சிலில் வச்சு நான் வந்து ஒரு ரீபால் அடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி பேடை வந்து ப்ராப்பராக எல்லாம் உட்காந்துருச்சு. ரீபாலிங் பக்காவாக முடிஞ்சிருச்சு. ஹீட் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ட்வீசர் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ 2 பக்கமும் நம்ம ஒர்க்கை வந்து முடிச்சாச்சு. ஸோ சிபியூவில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை போர்டில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிளியர் பண்ணி வச்சுருக்க போர்டில் கரெக்டாக நம்ம வந்து ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணி
நம்ம வந்து செட் பண்ணலாம். இப்போ வந்து மேலே ஒரு டாட், லெஃப்ட் சைடில் ஒரு டாட், ரைட் சைடில் ஒரு டாட், ப்ராப்பராக இது ஹீட் ஆகும்போது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை லைட்டாக ப்ளோ பண்ணிவிட்டு அந்த மெல்ட்டிங் ஸ்டேட் இருக்கும்போதே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேங்களா ப்ராப்பராக இருக்கணும். அந்த டாப் லெஃப்ட் கார்னர்லேயும் பாட்டம் ரைட் கார்னர்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரோ மார்க்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மென்ஷன் பண்ணியிருக்க பொசிஷனுக்குள்ளே நம்ம கரெக்டாக வச்சு நம்ம ப்ளோயரில் வந்து ஹீட்டை வந்து காமிச்சிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக ஏர் கொஞ்சம் அதிகமாக வச்சு நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்து சைடில் நம்ம அப்ளை பண்ணி நல்ல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிபியூ மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபியோட ரீடிங் ஒரு 150 எபோவ் போயிட்டு நமக்கு வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். அதை நிற்கிதாங்கிறத நம்ம டிசி மீட்டரோட கிரவுண்ட் கொடுத்துட்டு அண்ட் ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா ட்வீசர் மூலிமா நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பவர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு ரீடிங் எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள். ஸோ 192. ஸோ ஸ்டேபிளாக எனக்கு நிற்கிது பாருங்கள். நான் பவர் கீயை ரிலீஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு ஸ்டக் ஆகி தான் நிற்கிது, ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ரேமை வந்து எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரேம் நம்ம அப்போ கழட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ சிபியூ வரைக்கும் நம்ம வந்து போர்டில் வந்து ப்ராசஸ் முடிச்சாச்சு, நமக்கு ரீடிங்கும் ப்ராப்பராக எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ் பேஸ்ட் பிபிலி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம லெட்டை கரெக்டாக அந்த இடத்துல ஒவ்வொரு ட்ராக்லேயும் கரெக்டாக உட்காருதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு இது நம்ம டீசால்ட்ரிங் விக் வச்சு நம்ம சிபியூக்கு என்ன பண்ணோமோ அதே தான். நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக் வந்து ப்ராப்பராக தெரியணும், எந்த ஒரு பிளாக்கிஷும் இல்லாமல் நம்ம டீசால்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு பாருங்கள் நீட்டாக அந்த ட்ராக் வந்து விக்கை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து தொடச்சிக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட ரேமோட ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதையும் ரீபால்வ் அடிச்சுக்கலாம். ரீபால்வ் பண்ணிவிட்டு ஸ்டென்சிலை கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு பிபிடி எடுத்து நல்லா ட்ரை பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ பிபிடி வந்து என்ன டெம்பரேச்சர் அப்படின்னா 183 தான். நம்ம நார்மலாக அதை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஒன்றும் ரேமுக்கு ஒன்று, நம்ம வந்து கீழே இருக்க சிபியூக்கு ஒன்று அப்படிலாம் இல்லை. 183 தான் நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இதை நம்ம ரீபாலிங்லாம் எல்லாமே பக்காவாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லைஃபும் நல்லா வருது. அதனால் வந்துட்டு இதை யூஸ் பண்ணுமா அதை யூஸ் பண்ணுமா கன்ஃபியூஷன்லாம் இல்லை. நீங்கள் கரெக்டாக ஒர்க்கு ப்ராப்பராக அதை கிளியராக பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது சக்ஸஸ் ரிப்போர்ட்டில் தான் முடியும். என்ன ஒன்று, இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். ஷாப்பில் வந்துட்டு இந்த பேசிக்கில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதர் ஒர்க்ஸ், இந்த காம்போ, இந்த பேட்ரி, இந்த மாதிரி கஸ்டமர் ஹேண்ட்லிங் இதெல்லாம் பண்ணிகிட்டே இந்த ஒர்க்லாம் நம்ம கம்பல்சரி பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இதெல்லாம் உக்காந்திங்கன்னா இதை முடிக்காமல் எந்திரிக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து ஈவன் நம்ம கோர்சஸ்லையுமே வந்து கண்டினியூஸ் கிளாஸஸ் தான் தவிர பார்ட் டைம் கிளாஸஸ் வந்து கிடையாது. கண்டினியூஸாக நீங்கள் வந்தீங்க அப்படிங்கும்போது கண்டினியூஸாக நீங்கள் இதே மாதிரி மொபைல் எத்தனை எடுத்துகிட்டு வந்தாலும் ப்ராப்பராக நம்ம கிளாஸில் உட்காந்து நீங்கள் இங்கேயே வந்து ஆன் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, லேர்ன் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ரேமை ரீபால் பண்ணிவிட்டு நான் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்து இடையில ஒரு டாட்டை வச்சுட்டு அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே எல்லா இடத்துலையும் தடவி விட்டுட்டேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் உட்காந்துருச்சு. இப்போ நம்ம ரேமை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம ஹீட்டை காமிச்சோம் அப்படின்னா ரேம் அழகாக வந்து உட்காந்துக்கும். ஸோ எடுத்தோடனே ஏர் அதிகமாக வைக்காதீங்க, பறந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஹீட் அதிகமாக ஒரு 360 இந்த மாதிரி ரேஞ்சஸ் வச்சுட்டு ஏர் ஒரு 30-40 இந்த ரேஞ்சஸில் வச்சுருங்க. ஸோ ஸ்லோவாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏர் அதிகமாக வச்சாடிங்க, அப்போ தான் வந்து ப்ராப்பராக உட்காரும். ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே நீங்கள் வந்து ஏர் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு செட் ஆகாது. ரேம் வந்து டக்குன்னு பறந்துடும், இல்லை சைடில் எங்கேயாவது வந்து தள்ளி உட்காந்துரும், அந்த மாதிரி நிறைய தப்பு நடக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து அந்த காயில் எடுத்தோம் இல்லையா, இது வைக்கலாம் சார்ஜ் ஏறாது, முக்கியமான விஷயம். அதனால் வந்து அதை நம்ம வச்சிடலாம். ஸோ வந்து நம்ம காயிலுக்காக அடியில் வந்து நான் டீசால்ட்ரிங்க்கு போட்டு கிளியர் பண்ணி வச்சுருந்தேன்.
ஏன்னா அந்த இடத்துல லெட்டு போய் ஒட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து லெட்டையும் அப்ளை பண்ணிவிட்டு காயிலை எடுத்து நான் வந்து ஃபிக்ஸும் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நம்ம உட்கார வச்சு லைட்டாக ஒரு ஹீட்டு கொடுத்தா போதும், அழகாக இழுத்து உட்கார வச்சிரும். ஸோ ஹீட் கொடுத்துக்கலாம். ஹீட்டை ஆன உடனே நமக்கு பார்த்திங்கன்னா காயில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒர்க்கு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணோம், ஐசி லிஃப்ட் பண்ணோம், யுவி மாஸ்க் அப்ளை பண்ணோம், அதை கிளியர் பண்ணோம், CPU RAM 2 ரீபால் பண்ணோம், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. டெஸ்டிங் டைம், நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கு முடிஞ்சு ஆன் ஆஃப் ஸ்ட்ரிப்பை மட்டும் மாட்டிக்கிறேன், ஏன்னா மொபைல் ஆன் பண்ணோம் இல்லையா. டிஸ்பிளேவோட ஃப்ரேம் எடுத்து அதில் மாட்டிட்டு, ஸோ பேட்ரி டிஸ்பிளே இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஆன் ஆகுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம சார்ஜ் போடுறது தான். அதில் தான் நமக்கு ரிசல்ட்டே தெரியும். ஏன்னா அதில் தான் வந்து ரீடிங் வந்து ஏறும்போது இறங்கும்போது நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் லோகோ வந்துருச்சு. இது பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா தான் ஓகே. பர்சன்டேஜ் வந்து அது இல்லாமல் ஆன் ஆகிட்டு ப்ராப்பராக பூட் ஆகி உள்ளே போகணும் சாம்சங்னு வந்து. ஏன்னா இது இந்த கண்டிஷன் வந்து இப்படியே தான் நின்றுட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பூட் ஆகிறது தான் நம்ம விஷயம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பூட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நார்மலாக வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆன் பண்ணிவிட்டு வித் டேட்டாஸோடு எல்லாமே இருக்குது அவங்களது. ஸோ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.